ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து என்னென்னா நிறைய லாஸ் ஆகுறீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க. ஏன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் நிறையா ஹையில் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் வரும். மார்க்கெட் மூவ்மெண்ட்ன்றது வந்து பெருசாகவே இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு பாயிண்ட்டாக தான் ஏறிட்டுருக்கு. ஒரு ஹோல் டே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த லாஸை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் நான் சொல்ல முடியும். இந்த மாதம் எண்டுக்குள்ளே பட்ஜெட் போடுறாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எதுவும் ஒரு 50-50 தெரிஞ்ச யாரும் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் நான் சொல்லுவேன்.